என்னோட வேகன்சி வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் இன் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் இன் டேட்டுக்கு முன்னாடி என்னோட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க, ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அப்ரண்டிஸ் வேகன்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1911 ஓப்பன் பண்ண ஒரு பேங்க் இது. இது மொத்தம் 4500 பிரான்ச் இருக்குது. 33,000க்கு மேலே எம்ப்ளாயீஸ் வந்து இதில் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் ஒர்க் பண்ணுறதே ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் வேக்கன்சி ப்ரெஸ்டீஜியஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ இதில் என்னென்ன வேக்கன்சி என்னன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்த்துருவோம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆனது 7th June 2025 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. க்ளோசிங் டேட் பார்த்திங்கன்னா 23rd June 2025. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னா அதுக்கான லாஸ்ட் டேட்டு 7th June 2025லேருந்து 25th June 2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது 23rd ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிட்டாலும் 25th வரைக்கும் ஃபீஸ் பே பண்ணலாம் நீங்கள். எக்ஸாமினேஷன் வந்து டென்டேட்டிவாக வந்து ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் முடிஞ்ச உடனே அடுத்த ஒரு 10 டேஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் வந்து இருக்க போகுது. ஸோ 4500 வேக்கன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. ஸோ இந்த வேக்கன்சி வந்துட்டு இந்த 4500ல் என்னென்ன ஸ்டேட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சின்றதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது என்னன்றதை நம்ம ஃபுல்லாகவே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியன் நேஷ்னலாக இருக்கணும். நீங்கள் ஏஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 28 இயர்ஸ் வரைக்கும் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ண முடியும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸு. அதே மாதிரி வந்து டிகிரி அப்படின்றது ஏதாவது ஒரு டிகிரி வந்து ஒரு ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். 2021க்கு முன்னாடி டிகிரி வாங்கியிருந்தா, அதாவது 1/1/2021க்கு முன்னாடி டிகிரி வாங்கியிருந்தா அவங்க வந்து நாட் எலிஜிபிள். இந்த அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது 12 monthsக்கான ப்ரோக்ராம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னா ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஸோ SC/ST இருந்தால் 5 வருஷம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அதர் பேக்வேர்டில் நான் கிரிமி லேயராக இருந்தால் 3 years. பிடபிள்யூபிடியிலேயே வந்துட்டு உங்களுக்கு பிளைண்ட்னஸ் அண்ட் லோ விஷன் இதான 10 years. ஹியரிங் இம்பேர்டாக இருந்தால் 13 years. அதே மாதிரி ஆர்த்தோபெடிக்கலி சேலஞ்சாக இருந்தால் 15 years. ஸோ இந்த மாதிரி அவங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் விடோஸு, டைவர்ஸ்டு உமனு, லீகலி செப்பரேட்டட் அவங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து அப்ளிகபிள் தான் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸு. அதான் டீட்டெயிலாகவே அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் 400 ரூபா, SC/STயாக இருந்தால் 600 ரூபா, SC/ST ஆல் உமன் கேண்டிடேட் இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 600 ரூபா. இதை தவிர மீதி இருக்க எல்லா கேண்டிடேட்டுக்கும் 800 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக சொல்லியிருக்காங்க. இது வித் ஜிஎஸ்டி, வித்தவுட் ஜிஎஸ்டி இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது. செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. இது தவிர வந்து எந்த ஸ்டேட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, எந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதோடைய லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடாக இருந்தால் தமிழ் நல்லா பேச, எழுத, படிக்க தெரிஞ்சிருக்கணும். கேரளா அப்படின்னா மலையாளம். ஸோ இந்த மாதிரி அந்தந்த ஸ்டேட்டுக்குரிய லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் என்னென்ன டெஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு சொல்லியிருந்தேன். என்னென்ன டெஸ்ட்டு அப்படின்றத மொத்தம் 100 கொஷின் வருது. 100 கொஷினில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 15, லாஜிக்கல் ரீசனிங்கில் 15, கம்ப்யூட்டர் நாலேஜில் 15, இங்கிலீஷில் 15 கொஷின் இருக்கும். பேசிக் ரீட்டைல் ப்ராடக்ட்டில் 10 கொஷின், பேசிக் ரீட்டைல் அசட் ப்ராடக்ட்டில் 10 கொஷின், பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டில் 10 கொஷின், பேசிக் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டில் 10 கொஷின். மொத்தம் 100 கொஷின் வந்து இதுக்கு இருக்குது. 60 நிமிஷம் வந்து இதோடைய டைமு. முக்கியமான விஷயம் இதில் நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக எழுதுங்க, அட்டன் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. இது இல்லாமல் கேண்டிடேட் வந்து லோக்கல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த
இந்த 12 மந்த்ஸில் உங்களுக்கான அந்த ட்ரைனிங் பீரியடில் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா, இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் பேங்கிங் ப்ராக்டிஸு, பேங்கிங் ப்ராடக்ட்ஸு, பேங்கிங்கோட ப்ராசஸ் இதில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். இதை நீங்கள் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக கற்றுக்குறீங்க, என்ன மாதிரியான அவுட்புட் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் கண்டினியூ ஆகுதா இல்லையான்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. பட் எந்த விதத்துல எம்ப்ளாய்மெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. இந்த 12 மாதமும் உங்களுக்கான ஸ்டைப்பண்ட் வந்து 15,000 ஒரு மாதத்துக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி எந்த வேறு அலவன்ஸ், அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கிற எந்த அலவன்ஸும் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்காது. அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வெறும் 15,000 மட்டும்தான் உங்களுக்கான ஸ்டைப்பண்டாக இருக்க போகுது. அதே மாதிரி என்ன கண்டிஷன், இந்த அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இல்லை சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு நீங்கள் எந்த அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராமையும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கக்கூடாது. அதே மாதிரி 1 இயர்க்கு மேலே ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவங்க நாட் குவாலிஃபைடு இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கு. இந்த இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி 12 மந்த்ஸ் முடிஞ்சப்போ எந்த விதத்துலையும் கண்டினியூஸ் எம்ப்ளாய்மெண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணக்கூடாது. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க. டிரான்ஸ்போர்ட், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, ரெசிடென்ஷியல் அகாமடேஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க அந்த 12 மந்த்ஸ்க்கு. ஸோ அப்ரெண்டிஸ் வந்து ட்ரைனீஸு, ஒர்க்கர்ஸும் எம்ப்ளாயீஸும் கிடையாது. ஸோ அவங்களோட பெனிஃபிட்ஸ் எதுவுமே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த இந்த 12 மந்த்ஸ் வந்து உங்களோட கண்டினியூஸ் எந்த மாதிரி கற்றுக்குறீங்க எந்த பொறுத்து தான் அவங்க அதுக்கப்புறம் உங்களோட கேண்டிடேச்சரை வந்து டிசைட் பண்ண போகிறாங்க. இந்த அப்ளிகேஷன் போடும்போது நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ இல்லை எல்லாம் மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அதை கண்டினியூஸாக நீங்கள் அடுத்த ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் அதை வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கண்டிஷன். ஸோ அதை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனையும் அதில் தான் அவங்களுக்கு தருவாங்க. இதை அப்ளிகேஷன் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த NATS போர்ட்டல் பற்றி நான் என்னுடைய எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன். ஸோ nats.education.gov.in, அதாவது https://nats.education.gov.in இதுக்குள்ளே போய்க்கோங்க. போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க, உங்களோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சப்பறம் ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும், அப்பா அம்மா பேர் கேட்கும். இந்த மாதிரி ரொம்ப பேசிக் கேஒய்சி டீட்டெயில்ஸ் இதை கொடுத்தோன்னா ஒரு 12 டிஜிட் நம்பர் ஒன்று வரும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது இல்லாமல் மற்ற விஷயத்துக்கும் அது யூஸ் ஆகும். ஸோ எடுத்து வச்சுட்டு ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் இமெயில் ஐடிக்கு ஆக்டிவேஷன் லிங்க் எல்லாம் வரும். அதெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா info@bfsissc.com இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஒரு இமெயில் ஒன்று வரும். இமெயில் வந்தப்பறம் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சப்பறம் உள்ளே போய் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவை செலக்ட் பண்ணி அதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ரெண்டிஸ் வேக்கன்சிக்கு. அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்னலாம் அப்படின்னா, உங்களோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்க்கு நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் 10th 12th மார்க் ஷீட்டு இல்லை டிசி அந்த மாதிரி எது வேணால் கொடுக்கலாம். பர்த் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கலாம். கிராஜுவேஷன் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்றதுக்கு கிராஜுவேஷனுக்கான எல்லா ப்ரூஃபையும் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஆக்டிவ் இமெயில் ஐடி வச்சுக்கோங்க, உங்களுக்கான ஆக்டிவ் மொபைல் நம்பர் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க ஒன்ஸ் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கோம். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னும் போது இந்த அப்ளிகேஷன் போடுறீங்களே அந்த அப்ளிகேஷனை கண்டிப்பாக வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுத்த அப்ளிகேஷன் வந்து கையில் இருக்கணும். எஸ்எல்சி அதாவது 10th மார்க் ஷீட் இருக்கணும் உங்கள் கையில். எந்த விதமான சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் ஜெராக்ஸ் செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு விட்ருவோங்க. அது இல்லாமல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நீங்கள் மார்க் ஷீட்டு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அது டிப்ளமோ டிகிரி என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கு வந்து அதுக்கான குவாலிஃபிகேஷனுக்கான எல்லா ப்ரூஃபும் எடுத்து வச்சுக்கோங்க. முக்கியமாக வந்து நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி கேட்டகிரியாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் க்ரீமி லேயர், நான் க்ரீமி லேயருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நான் க்ரீமி லேயருக்கான அந்த ப்ரூஃப், அந்த சர்டிஃபிகேட், அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அந்த நான் க்ரீமி லேயருக்கான அந்த ப்ரூஃப் வந்து 1 இயர்க்குள்ளே இருக்கணும்.
ஸோ அந்த நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்லேயே அது வேலிட் ஃபார் 12 months தான் கொடுப்பாங்க. ஸோ 1 yearக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பிடபிள்யூபிடி கேண்டிடேட் இருந்தால் அவங்களுக்கு தெரியும் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வச்சுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போங்க. அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எந்த அத்தாரிட்ட வாங்கணுன்றதுக்கு ஒரு செப்பரேட்டு இதே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான அத்தாரிட்டிகிட்ட நீங்கள் சைன் வாங்கி அந்த சர்டிஃபிகேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஸ்டேட் வைஸ் வந்து எவ்வளோ வேகன்சி அப்படின்றத நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகமான வேகன்சி அப்படின்னு பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தமான் நிக்கோபாரில் ஒரே ஒரு சீட் தான் அலாட்டட். ஆந்திர பிரதேஷ்க்கு 128, அருணாச்சல பிரதேஷ்க்கு 8. இதில் வந்து கேட்டகிரி வைஸும் அந்த டோட்டல் சீட்ஸை பிரித்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒன்லி டோட்டல் சீட்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். கேட்டகிரி வைஸும் பிரிச்சிருக்காங்க. அசாமில் 118 சீட்டு, பீகாருக்கு 433 சீட்டு, சண்டிகாருக்கு 9, அடுத்தது சண்டிகாருக்கு 114, தாதர் நகர் ஹவேலிக்கு ஒரே ஒரு சீட் தான் ஒதுக்கியிருக்காங்க. தாமன் அண்ட் டியூக்கு 1, டெல்லிக்கு 97, கோவாக்கு 28, குஜராத்துக்கு 305, ஹரியானாக்கு 137, ஹிமாச்சல் பிரதேஷ்க்கு 55, ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு 13, ஜார்க்கண்டுக்கு 87, கர்நாடகாவுக்கு 105, கேரளாவுக்கு 116, லடாக்லுக்கு ஒரே ஒரு சீட்டு, மத்திய பிரதேஷ்க்கு 459, மகாராஷ்டிராவுக்கு 586. இந்த மகாராஷ்டிரா மட்டும்தான் அதிகமான சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. மணிப்பூருக்கு 7, மேகாலயாவுக்கு 8, மிசோரமுக்கு 1, நாகாலாந்துக்கு 7, ஒடிசாவுக்கு 103, புதுச்சேரிக்கு 2, பஞ்சாப்க்கு 142, ராஜஸ்தானுக்கு 170 சீட்டு, சிக்கிமுக்கு 15, தமிழ்நாடுக்கு 202 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. தெலுங்கானாவுக்கு 100 சீட்டு ஒதுக்கியிருக்காங்க, 100 ட்ரைனிங் சீட்டு. திரிபுராக்கு 5, உத்தரப்பிரதேஷ்க்கு 580, உத்தரகாண்டுக்கு 41, வெஸ்ட் பெங்காலுக்கு 315. ஸோ 4500 சீட்டும் கேட்டகிரி வைஸும் பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்தந்த கேட்டகிரியாக இருந்தால் அந்தந்த கேட்டகிரி வைஸ் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ட்ரைனிங் சீட், அதாவது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டாலுமே உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் எத்தனை சீட்ஸ் அப்படின்ற மாதிரியும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற எல்லாத்த வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் படிச்சுக்கலாம். நான் தமிழ்நாடு வந்து நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு 7, சென்னைக்கு 25, காஞ்சிபுரத்துக்கு 6, ராணிப்பேட்டைக்கு 4, திருவள்ளூருக்கு 7, வெள்ளூருக்கு 8, கோயம்புத்தூருக்கு 15, தருமபுரிக்கு 4. இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸும் எத்தனை ட்ரைனிங் சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் பிறந்தவங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் தான் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதிகமான சீட்ஸ் அலாட் ஆகிருக்கிறது சென்னைக்கு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் நீங்கள் என்ன லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு எழுத படிக்க வாசிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் வைஸ் அப்படின்னும் போது தமிழ்நாடும் போது தமிழ், தெலுங்கானானா தெலுங்கு, ஒடிசானா ஒடியா. ஸோ இந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்க தான் அங்கே இருக்கிற அந்த சீட்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் சீட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஏற்கனவே நான் வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்றத சொல்லியிருக்கேன். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட அதாவது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட வெப்சைட்டுக்கு போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் பேஜ் போயிட்டு கரண்ட் ஓப்பனிங்கில் வந்து இந்த அப்ரெண்டிஸ் வேகன்சிக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஆல்ரெடி சொன்னேன். 7th June ஸ்டார்ட் ஆன அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. 23rd June வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ ஃபீஸ் அப்படின்னா பிடபிள்யூபி கேண்டிடேட்டுக்கு 400 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியும், எஸ்சி எஸ்டி உமன்ஸ் கேண்டிடேட் இடபிள்யூஎஸ் இருந்தால் 600 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியும், இதை தவிர மீதி எல்லா கேட்டகரிக்கும் 800 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியும் நீங்கள் ஃபீஸாக கட்ட வேண்டியிருக்கும். இது 12 monthsக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம். வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இதை தவிர நீங்கள் வேறு எந்த வெப்சைட்லேயும் போய் நோட்டிஃபிகேஷனும் படிக்க வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். அதே மாதிரி nats.education.gov.in இந்த போர்ட்டலில் ஃபஸ்ட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இதுவும் கவர்மெண்ட் வெப்சைட் தான், இது வந்து அஃபிஷியல் வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட் போய் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டு அங்கேருந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ அதை நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வேகன்சி வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.